சார், நான் பார்த்த சறுக்களை சந்திக்காமல், தோல்வி என்பதை எதிர்கொள்ளாமல், தன் அரசியல் வாழ்க்கையிலும் சினிமா துறையிலும் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக மறைந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் தலைமையிலான திமுக வீழ்த்திய போது வாக்கு வித்தியாசம் வெறும் 1%. இவ்வளவு போராட்டங்களை கடந்து 1% தான் காங்கிரஸ் விழுகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. கரெக்டா அண்ணா நான் சொன்னது போல 52ல போட்டியிடல, ஆனால் 57ல போட்டியிடல. எம்ஜிஆர் இணைந்துட்டார். எம்ஜிஆருடைய வரவு என்பது அண்ணாவுக்கு ஒரு கூடுதல் ஒரு நம்பிக்கை, பலத்தை கொடுத்தது. அண்ணாவின் தலைமையில் திமுகவை ஆட்சிக்கு வர வைத்தார். கருணாநிதி தலைமையில் இருந்த திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தார். கடைசி வரை இருந்தவரை வரவிடாமல் இல்லை. நீங்க ராஜான்னு ஒருத்தரை யோசிச்சு பாருங்களேன். மன்னன் சொன்னா எம்ஜிஆர் தான் நிற்பார். நாடோடி மன்னன்னா எம்ஜிஆர் தான் நிற்பார். இன்றைக்கும் அவர் இறந்து 37 வருஷம் ஆகுது. வருடங்கள் கரைந்தாலும் வளர்வரை சந்திரனாய் நிலைத்த புகழ் கொண்ட நிகரில்லா வள்ளல் என்று நான் எழுதுவேன். வருடங்கள் கரைய கரைய அவருடைய புகழ் வளர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கும் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, எம்ஜிஆருடைய இரட்டைகளை சின்னம், எம்ஜிஆருடைய அந்த முகம், எம்ஜிஆருடைய கரிஷ்மா என்னன்னு பாருங்க. அவருடைய கூலிங் கிளாஸ், அவருடைய தொப்பி, எம்ஜிஆர் கடிகாரம், எம்ஜிஆர் கம்பீரம், எம்ஜிஆர் புன்னகை, எம்ஜிஆர் மழலை தமிழ். புரட்சித் தலைவருடைய திரைப்படத்தின் தலைப்புகளை பாருங்க. தாய் சொல்லி தட்டாது, படமா பாசமா, ஒவ்வொரு தலைப்புலுமே ஒரு தத்துவத்தை சொல்வார். எம்ஜிஆர் படத்துக்கு பிள்ளைகளை நம்பி அனுப்பலாம். கலைஞரை முதலமைச்சர் இருக்கையில் அமர்த்தியது எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனால் அண்ணா முதலமைச்சராக அமர்வதற்கும் உழைத்தவர் எம்ஜிஆர். முதல் தாமரை கொடி தான் ஏற்றினார். புரட்சித் தலைவர் ஏற்றிய முதல் கொடி தாமரை கொடி, ராமபுரம். ஆமா, எனக்கு தெரியும் இன்னைக்கு நாட்டை, தேசத்தை தாமரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியே உருவாகாத காலத்தில் முதலாக தாமரை கொடியை ஏற்றியவர் புரட்சித் தலைவர். ஏன்னா கலைஞர் ரொம்ப பேசிட்டார். ஒரு கூத்தாடியும் அவர் பின்னால் சில ஒரு விசிலடித்தான் குஞ்சுகளும் என்ன செய்ய முடியுமா பேச ஆரம்பிச்சார். அந்த மாயத்தேவர் தான் போய் உள்ள சின்னத்தை வேட்பாளர் தானே உள்ள போய் சூஸ் பண்ண முடியும். அவர் சூஸ் பண்ணதான் இரட்டைகள். எம்ஜிஆர் சூஸ் பண்ணதில்ல, எம்ஜிஆர் சூஸ் பண்ணல. அவர் சொல்றாரு இரட்டைகளை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு, விக்டரின்றதுக்கு காட்டுறதுக்கு. எல்லோருமே உலகத்துல விக்டரி எப்படித்தான் காட்டுறாங்க அப்படின்றதுக்காக நாம் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ரொம்ப ஈஸி. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு மருது அழகராஜ் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நினைவு சூழல்ல, ஒரு நினைவு நாளில் உங்களை சந்திக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். எம்ஜிஆர் குறித்தான பல தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் குறித்து அறியப்படாத சில தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொள்வேன். எம்ஜிஆர் குறித்து அறியப்படாத தகவல்களை சொல்வதற்கு நான் எம்ஜிஆரோடு பழகிய வாய்ப்போ அல்லது எம்ஜிஆர் காலத்தின் அரசியல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ எனக்கு அமையவில்லை. ஆனால் அவருடைய திருப்பெயரிலே அமைந்திருந்த டாக்டர் நமதி எம்ஜிஆருடைய ஆசிரியராக நான் ஒரு 12 வருடங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அந்த நாளிதழுடைய ஆசிரியராக நான் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் குறித்து பல அரிய தகவல்களை, அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய போராட்டமான இளமை காலம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை நான் பார்ப்பது கலை உலகத்திலும் அவர் அசைக்க முடியாத ஜாம்பவான், அரசியல் உலகத்திலும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் விட்டு அவர் பிரிகின்ற காலம் வரை உச்சத்திலிருந்து அவர் சறுக்கியதே கிடையாது. ஒருவர் திரையுலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, தான் கால் பதித்த 2 துறைகளிலும் உச்சத்திலிருந்து கடுகளவும் சருகாமல் வெற்றிகள் மட்டுமே அவருக்கு சாஸ்வதமாக அமைந்தது என்று சொன்னால், எனக்கு தெரிய இந்திய அரசியலில் எப்படி ஒருத்தர் இருக்கிறத நான் பார்த்ததில்லை. சினிமாவிலையும் சரி, அரசியல் நிச்சயமா. இப்போ the 4 stages of lifeன்னு சொல்லுவாங்க. இனிஷியல், க்ரோயிங், மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைன். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு நிறுவனம், எந்த ஒரு வீரன், எல்லோருக்குமே வாழ்க்கை என்பது தொடங்குவார்கள், வளர்ச்சி அடைவார்கள், உச்சத்துக்கு போவாங்க, அதுக்கு பிறகு கீழே வருவாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியல், க்ரோயிங், யாராக இருந்தாலும் இந்த ஸ்டேஜஸை கடந்துதான் ஆகும். ஆனால் சில அவதார புருஷர்கள் மட்டும்தான் உச்சத்தில் இருக்கிற போதே விடைபெற்று விடுவார்கள். சறுக்களை சந்திக்க மாட்டார்கள்.
சார், நான் பார்த்த சறுக்களை சந்திக்காமல், தோல்வி என்பதை எதிர்கொள்ளாமல், தன் அரசியல் வாழ்க்கையிலும் சினிமா துறையிலும் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக மறைந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனால், திராவிட முன்னேற்ற கழகம் பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அண்ணா எடுத்துக்கொண்ட காலம் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு. தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், அதற்கு பிறகு 49 திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு 67 ஆட்சி முடிக்கிறார். நீண்ட நெடிய காலம். 16 தொடங்கி 67னா 51 வருடங்கள். 51 வருஷம் போராடி கையில அரிக்கல் நைட்டை பிடிச்சிட்டு விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஊரெங்கும் சென்று தனது தெள்ளு தமிழ் பேச்சால் கிரேக்கத்தினுடைய டெமஸ்தனிக், இங்கர்சால், சர்ச்சில், அப்ரஹாம் லிங்கன் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உலகம் முன்னிறுத்திய பேச்சாளர்களுக்கு சவாலாக இந்திய தேசம் முன்னிறுத்தியது காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா வைத்தார். அப்படிப்பட்ட மாபெரும் பேரறிஞரான காஞ்சி தலைவர் அண்ணா அவர்கள் 51 வருடங்கள் போராடித்தான் காங்கிரஸை அவரால் வீழ்த்த முடிந்தது. அப்படி அவர் வீழ்த்தி 67 ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சியை பிடிக்கிற போது தேர்தல் முடிவுகள் வருகிறது. எல்லோரும் வெற்றி கழிப்பு. இன்னும் சொல்ல போனால், காங்கிரஸை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் தலைமையிலான திமுக வீழ்த்திய போது வாக்கு வித்தியாசம் வெறும் 1% தான். இவ்வளவு போராட்டங்களை கடந்து 1% தான் காங்கிரஸ் விழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. இன்னும் அப்படி அந்த நேரத்துல எல்லோரும் ஓடி போய் அண்ணாவுக்கு மாலையும் மரியாதையும் எடுத்துட்டு போறாங்க. அப்பொழுது அண்ணா சொன்ன வார்த்தை, இந்த மாலைக்கும் மரியாதைக்கும் உரியவன் நான் அல்ல, என் தம்பி ராமச்சந்திரன். அப்போ ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார். ராயப்பேட்டையில் இருக்கிறான் ராமச்சந்திரன். அவருக்கு கொண்டு போய் இந்த மாலை மரியாதை செலுத்துங்கள், இந்த வெற்றிக்கு உரியவர் அவர் தான். பேரறிஞர் அண்ணா அவர்களே எவ்வளவு பெரிய மனசு பாருங்களேன். என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கிட்டாரு. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் எங்கே பிணக்கு வந்தது? பெரியார் என்ன சொன்னார்னா, அதிகாரம் கையில் வந்து விட்டால், ஆட்சி அதிகாரத்தில் நீ அமர்ந்துட்டேன்னு சொன்னா கொள்கைகள் நீர்த்து போகும், அதிகார சுவை கொள்கையை மறக்கடித்து விடும். எனவே அதிகாரத்திற்கு ஆசைப்பட வேண்டாம், நம் கொள்கைகளை முன்னெடுக்கணும். அதனால தேர்தலிலே போட்டி என்பது பெரியாருக்கு உடன்பாடு. தேர்தல் பாதையில பெரியாருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அண்ணா என்ன சொன்னார்னா, பெட்டை கோழி என்று சொன்னால் முட்டையிட வேண்டும், ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் தேர்தலிலே போட்டியிட வேண்டும். யாரோ ஒருவர் இதை செய்யவில்லை, யாரோ ஒருவர் இதை செய்ய வேண்டும் என்று நாம் பிறரிடம் வலியுறுத்துவதை விட, அதிகாரம் நம் கையில் இருந்தால் நம் லட்சியங்களையும் நம் இலக்குகளையும் நாமே நிறைவேற்ற முடியுமே. எனவே தேர்தல் போட்டி வேண்டும் என்று சொன்னார். அப்ப பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இந்த கொள்கை முரண்பாடு, ஒரு பிணக்கு ஏற்பட்ட போதுதான் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்குகிறார். 49 பெரியாரை விட்டு வெளியே வந்து கட்சி தொடங்கியாச்சு. 52 பொது தேர்தல் வருது. ஆனால் அந்த பொது தேர்தலில் அண்ணா போட்டியிடல. பெரியார் கூட அப்போ ஒரு விமர்சனத்தை வைத்தார். என்னிடமிருந்து தேர்தல் போட்டி தான் லட்சியம் என்று நீ போனாயே, 49 நீ கட்சி தொடங்கியாச்சு, அடுத்து 3 வருடத்திலேயே பொது தேர்தல் வந்ததே, ஏன் போட்டியிடவில்லை என்று கேள்வி எழுந்தது. பெரியார் மட்டும் கேட்கவில்லை, எல்லோருமே கேட்டார்கள். அண்ணா அமைதி காத்தார். காரணம், காங்கிரஸை வீழ்த்துகிற அளவுக்கு தான் தயாராகவில்லை என்று அவர் நினைத்தார். அண்ணா உணர்ந்தார். ஆனால் அண்ணாவுக்கு எப்பொழுது நம்பிக்கை வந்தது என்று சொன்னால், புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார். புரட்சி தலைவருடைய அரசியல் தொடக்கம் என்பது காங்கிரஸ் தான். பெரியாரின் மொழியிலே அவர் காங்கிரஸில் இருந்தவர் தான். அதுக்கு பிறகு அண்ணாவிடம் வந்து இணைந்து என்ன பண்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுக கொடியை தன் திரைப்படங்களிலே காட்டுகிறார். தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு உதயசூரியன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். அந்த சினிமாவில் அவருடைய கேரக்டருக்கு உதயசூரியன் வச்சுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெற்றியில பொட்டு, அந்த ஹீரோவில் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்ல பாருங்க, புரட்சித்தில் வந்து உதயசூரியனை பொட்டு வச்சிருப்பாரு. ஓகே. ஸோ இப்படியெல்லாம் கொள்கைகளை, அன்றைய காலகட்டத்திலேயே கொள்கைகளை, சின்னத்தை, இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அன்றைக்கு மக்களுக்கு இருந்த ஒரே சாயங்கால சந்தோஷம் என்பது திரைப்படம் மட்டும்தானே. விஞ்ஞானம் வளராத காலம், தொலைக்காட்சி கிடையாது, வானொலிகள் கூட கிராமங்களுக்கெல்லாம் வந்து சேரவில்லை. அப்போ அது ரேடியோக்கெல்லாம் பர்மிட் வாங்கணும். ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஏன் அதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட விஞ்ஞானம் வளராத காலத்தில் இருந்த ஒரே ஒரு துறை என்பது ஊடகம் வந்து சினிமா தான். சினிமா, மேடை பேச்சுக்கள் தான். அண்ணா ஒரு பக்கம் மேடையிலே பேசுகிறார், நாவலர், நடமாடும் பல்கலைக்கழகமான நாவலர் ஒரு பக்கம்,
அன்றைக்கு நாஞ்சில் மனோகரன், கவியரசு கண்ணதாசன், ஈவி.கே. சம்பத், இப்படி மாபெரும் ஜாம்பவான்கள். அண்ணாவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் மாபெரும் அறிஞர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே தலை சிறந்தவர்கள். டாக்டர் கலைஞர், இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சபையை அமைத்து கொண்டு கலைஞர் மேடைகளை முழங்குவது, கலைஞர் திரைக்கதை எழுதுவது, புரட்சித் தலைவர் நடிப்பது, நாவலர் மேடைகளை பேசுவது, இப்படி ஈவி.கே. சொல்லின் செல்வர் சம்பத் இருக்காரே, அவர் மிக தலை சிறந்த பேச்சாளர். இப்படி ஒரு அறிவார்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இளைஞர் படையை கையில் பிடித்து கொண்டு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு கடுமையான போராட்டத்தை அண்ணா முன்னெடுக்கிறார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸை வழிநடத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சின்னு சொன்னால் லூர்துசாமி உடையார், யார் எல் அடைக்கல் ராஜுடைய அப்பா. புதுக்கோட்டைனா விஜய ரகுநாதர் தொண்டமான். ஓகே. ராமநாதபுரம்னா சேதுபதி ராஜாக்கள், பெரும் செல்வந்தர்கள். தஞ்சாவூர் பக்கத்து போனீங்கன்னா குன்னியூர் சாம்பசிவ ஐயர், கபிஸ்தலம் மூப்படார், பூண்டி வாண்டையார்கள். ஆக காங்கிரஸ் என்பது ஒரு பண்ணையார்கள், நிலப்பிரபுக்களுடைய கூடாரமாக. அவங்க அப்படி வந்து நின்று ஏழை எளிய மக்களை பார்த்து எல்லாரும் அந்த ஓட்டுக்கு போட்டு நம்ம கட்சிக்கு போட்டுங்கப்பா அப்படின்னா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஸோ பண்ணையார்களிடமும் நிலப்பிரபுக்களிடமும் இருந்த அரசியல் அதிகாரத்தை அண்ணா என்ன பண்ணார்னா, சாதாரண ரிக்ஷா போட்டுருவேன், சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவன், சின்ன சின்ன உழைப்பாளிகள், ஏழை எளிய சனங்கள், அந்த எளிமையான மனிதர்களிடம் கொண்டு வந்து அரசியலை நிறுத்தினார். ஒரு வர்க்க போராட்டம் போதுதான் நடந்தது. காங்கிரசுக்குமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான போராட்டம் என்பது ஒரு வர்க்க போராட்டம் போல, ஒரு நிலப்பிரபுக்களுக்கும் கூலிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு போர்க்களம் போலத்தான் அரசியல் இன்றைக்கு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட களத்தில் புரட்சி தலைவர் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கே காரணம் என்று அண்ணா நம்பினார். கரெக்டாக பொது தேர்தல் வருது. இல்லை, இந்த இடத்துல ஒரு சிறிய கேள்வி எழும்புகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நாவலர், நெடுஞ்செழியன், நிறைய தலைவர்கள், கலைஞர், இவங்கெல்லாம் கூட இருந்தப்ப இத்தனை பேர் இங்கே களத்தில் இருந்து மேடைகளில் பேசினப்ப எம்ஜிஆர் அவர்கள் தனியாக தெரிகிறதுக்கு காரணம் என்ன? முக்கிய காரணமாக ஹீரோ அவர் தானே கதாநாயகன். நீங்கள் சினிமா என்பது தான் பெரிய ஊடகம். நீங்கள் மேடைகளிலே போட்டு பேச்சு கேட்பது என்பது அது ஒரு வகம். சினிமா என்பது தான் மாஸ் மீடியா. அப்போ ஒரே ஊடகம். அப்போ அவருடைய அவருடைய படங்களும் அது மாதிரி மக்களுக்கான படம் வந்து மதுரை வீரன் ஒரு சமூக நீதியை சொன்ன மாபெரும் படம் அல்லவா. அப்படிப்பட்ட அவருடைய திரைப்படங்கள் அப்படி தமிழகம் எங்கும் அனல் பறந்தது. அவருடைய திரைப்படத்தின் மூலமாக அவர் கொண்டு சேர்த்தார் கட்சியை. அப்படி இருக்கிற போது அவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டா அண்ணன் நான் சொன்னது போல 52ல போட்டியிடலை, ஆனால் 57ல் போட்டியிடுறாரு. எம்ஜிஆர் இணைந்துட்டார். எம்ஜிஆருடைய வரவு என்பது அண்ணாவுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கை, பலத்தை கொடுத்தது. நான் தான் சொல்றேன்ல, 49ல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிப்பதற்கு அவர் சொன்ன காரணமே தேர்தல் போட்டி தான். ஆனால் 52 3 காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் இவர் போட்டியிடவில்லை. 57ல் போட்டியிடுறாங்க, 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 62ல் 50 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 67ல் ஆட்சி பிடிக்கிறாங்க. அந்த 67ல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போக முடியல, துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சிருது. அப்போ புரட்சி தலைவர் கழுத்தில் கட்டு போட்டு அந்த சுவரொட்டிகள் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டன. எம்ஜிஆர் வரவில்லை, அவருடைய போஸ்டர்ஸ் வந்துருச்சு. மக்கள் கிளர்ந்தெழுந்து போய் புரட்சி தலைவர் வரல. ஆனால் அதுக்கு தான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், உன் முகம் காட்டு ராமச்சந்திரா, 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம். நீ முகம் காட்டினால் தமிழ்நாட்டு மக்கள் நகம் நீட்டுவார்கள்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் புரட்சி தலைவர். அண்ணாவுக்கு பிறகு கலைஞரின் கையில் திமுக வந்ததற்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராததற்கும் காரணமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அண்ணாவின் தலைமையில் திமுகவை ஆட்சிக்கு வர வைத்தார். கருணாநிதி தலைமையில் இருந்த திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தார். கடைசி வரை நான் இருந்தவரை வரவிடாமல் இல்லையே, கோட்டை பக்கம் தலை வைக்க முடியவில்லையே. ஆக அதுதான் புரட்சி தலைவர். பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த அந்த பொன்மணி செம்மல் எம்ஜிஆருடைய குரல் வசீகரம். நீங்க ராஜான்னு ஒருத்தரை யோசிச்சு பாருங்களேன். மன்னன் சொன்னா எம்ஜிஆர் தான் நிற்பார். நாடோடி மன்னன்னா எம்ஜிஆர் தான் நிற்பார். இன்றைக்கும் அவர் இறந்து 37 வருஷம் ஆகுது. வருடங்கள் கரைந்தாலும் வளர்வரை சந்திரனாய் நிலைத்த புகழ் கொண்ட நிகரில்லா வள்ளல் என்று நான் எழுதுவேன். வருடங்கள் கரைய கரைய அவருடைய புகழ் வளர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கும் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, எம்ஜிஆருடைய இரட்டைகளை சின்னம், எம்ஜிஆருடைய அந்த முகம், எம்ஜிஆருடைய கரிஷ்மா என்னைக்கும் பாருங்க. அவருடைய கூலிங் கிளாஸ், அவருடைய தொப்பி, எம்ஜிஆர் கடிகாரம், எம்ஜிஆர் கம்பீரம், எம்ஜிஆர் புன்னகை, எம்ஜிஆர் மழலை தமிழ்,
எம்ஜிஆர் போல ஊனத்தை ஜெயிச்சார் சார். சிறு வயதிலேயே பசி, கஷ்டம், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து அவர் பிறந்தது திருச்சூர், கண்டி, பல வரலாறுகள் சொல்லப்படும். ஆனால் அவருடைய தகப்பனார் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கார் இலங்கையில், கண்டியில். அங்கு அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் புலம்பெயர்ந்து கும்பகோணத்திற்கு வர்றாங்க. சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி, எம்ஜி ராமச்சந்திரன், 2 பிள்ளைகளுக்கும் அன்னமிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல். சோறு போட முடியல ஒரு தாயால். சொன் சகோதரர்கிட்ட என் பிள்ளைகளுக்கு 3 வேளை சோறு போட்டதை விட சிரமமாக இருக்குது. அவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவருடைய தாய் மாமா ஒரு சமையல் கான்ட்ராக்டர். ஸோ அந்த சமையல் இதில் மிச்சப்படக்கூடிய சாப்பாடுகள்லாம் கொண்டு கொடுத்து எம்ஜிஆர் நல்லா சாப்பிடுவாராம். அதனால தான் அவர் அடுத்த வரையும் அன்னமிட்டு பசி போக்குவதிலே குறியாக இருந்தார். பசியின் வழி அவருக்கு தெரியும். எப்போ ராமபுரம் தோட்டத்துக்கு போனாலும் உணவு கிடைச்சது. என்னை பொறுத்தவரை செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்த்தே அன்னமிட்டு அன்னதான பிரபுன்னு கேட்டால் நான் ஐயப்பனை விட நான் எம்ஜிஆர் சொல்லுவேன். பள்ளியிலே பந்தியிட்டார், ஆலயத்திலும் அன்னமிட்டார், காலுக்கு செருப்பு கொடுத்தார், கட்டி கொள்ள உடுப்பு கொடுத்தார், வாசலில் கொண்டு அடிவைப்பை போட்டு எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த காலத்துலலாம் ஒரு ஒன்றியத்திற்கே ஒரு என்ஜினியர் இருப்பான், ஒரு மாவட்டத்துக்கே 3 பேர் தான் என்ஜினியர் இருப்பான். அந்த என்ஜினியர் ஊருன்னே சொல்லுவாங்களாம். அந்த ஊரில் ஒரு என்ஜினியர் இருக்காரு, அது என்ஜினியர் ஊருன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்படி இருந்த காலத்தில் கல்வி என்பது அங்கும் இங்குமாகத்தான் ஒரு பொறியியல் பட்டதாரி வர முடியும் என்ற நிலை எம்ஜிஆருக்கு முன்பு இருந்தது. புரட்சித் தலைவர் சுயநிதி கல்லூரிகளை கொண்டு வந்தார். அரசாங்கத்தால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியல. ஏன்னா சுதந்திரத்திற்கு பிறகு நாடு சக்கை சாறு உறிஞ்சப்பட்டு சக்கையைத்தான் பிரிட்டிஷ் பொருளாதார அடிப்படையில் பெரிய பட்ஜெட்டே நீங்க எவ்வளவுங்கிறீங்க, ரொம்ப குறைவான தொகையில் தான் நாட்டுக்கு பட்ஜெட்டே போடப்பட்டது. அரிசிகளுக்கெல்லாம் லெவி இருந்தது, சோறே கிடைக்காது, கூழு தான் கிடைச்சது. பள்ளிக்கூட கட்டிடங்கள் காமராஜர் மிகப்பெரிய அளவில் அடித்தளம் அமைத்தார். ஆனால் அதை கொண்டு செலுத்துவதற்கு நாடு போராடியது. காரணம் அடுத்தடுத்து போர்கள். இந்தா சைனாவோட போர், இந்தியா பாகிஸ்தானோட போர். ஒரு நாடு விடுதலை பெற்று ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த சாரப்புறா வெள்ளைக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். இரும்பு வேணுமா, செக்கோஸ்லாவியாலேருந்து வரணும். சமைக்கிற பாத்திரம் வேணுமா, ஜெர்மன்லேருந்து வரும். செர்மன் பாத்திரம்னு சொல்லுவோமா இல்லையா? வெடி இருக்கு பாருங்க, சைனாலேருந்து வரணும். அந்த சைனீஸ் வெடியைத்தான் நம்ம சீனி வெடின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கரைக்கு ஜாவா சுமத்ரா, கண்ணாடி வேணும்னா பெல்ஜியத்திலேருந்து வரணும். பால் பொருட்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்தது. ஆக இறக்குமதிகளை நம்பித்தான் இந்த நாடே இவ்வளவு சிக்கல்கள் மத்தியில் இவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்லை. அப்ப புரட்சித் தலைவர் யோசிக்கிறார், அரசாங்கத்தால் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரிகளை உருவாக்க முடியாத காலத்தில் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் என்று அரசாங்கத்தினுடைய எய்டட் காலேஜஸ், பணம் படைத்த பெரிய மனுஷங்க கல்லூரிகளை கட்டுங்க, நான் அங்கீகாரம் தருகிறேன், அரசும் நிதி உதவி செய்யும். இப்படி அரசின் பங்கேற்போடு தனியார் துறையையும் சேர்த்து அவர் உருவாக்கிய சுயநிதி கல்லூரிகளால் தான் இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர்கள் அறிவு பொக்கிஷங்களாக மாறி அமெரிக்காவிலிருந்து உலகம் முழுவதும் தமிழன் கோலைச்சிட்டு இருக்கான்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் விதையிட்டவர் புரட்சித் தலைவர். இன்னைக்கு பல கல்லூரிகள் தான் பல்கலைக்கழகங்களாக முதல் தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாரு, முதல் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாரு. புரியுது அவங்களுக்கு? புரட்சி அன்னை தெரசா பேர்ல பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாரு. அவரை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் அத்தனை அம்சங்களையும் என்னிடமிருந்து இந்த சமூகம் பெற்றுக்கொண்டதெல்லாம் நல்லதை மட்டும்தான் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். சினிமாவில் கூட புகைப்பது மாட்டார், புகைப்பது போல் நடிக்கவும் மாட்டார், குடிக்க மாட்டார், குடிப்பது போல் நடிக்கவும் மாட்டார். போதனைகள், புரட்சித் தலைவருடைய திரைப்படத்தின் தலைப்புகளை பாருங்க, தாய் சொல்லி தட்டாதே, பணமா பாசமா, ஒவ்வொரு தலைப்புலுமே ஒரு தத்துவத்தை சொல்வார். எம்ஜிஆர் படத்துக்கு பிள்ளைகளை நம்பி அனுப்பலாம், கெட்டு போயிடாது, போய் நல்லதை கற்றுட்டு வரும் அப்படின்ற ஒரு தத்துவங்கள், அவர் முன்வைத்த மக்களிடம் வைத்த கொள்கைகள் அனைத்துமே மக்களுக்கு, நான் இன்னும் சொல்ல போனால் திரைத்துறை என்று சொன்னால் அது பொழுதுபோக்கு என்று சொல்வார்கள். ஆனால் சமூகத்தை பழுதுபார்க்கும் துறையாக மாற்றினார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பக்கம், கவியரசு கண்ணதாசன் ஒரு பக்கம், அவருடைய திரைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, சமூக நல்லிணக்க கருத்துக்கள். அதுல மதுரை வீரனை விட சமூக நீதி சொன்ன ஒரு திரைப்படம் உண்டா? எடுத்து பாருங்க. அவருடைய நாடோடி மன்னன் எடுத்துங்க. சரி, இந்தியாவுக்கு வெளியே திரையுலகத்தை தூக்கிட்டு போனார் பாருங்க, உலகம் சுற்று வாலிபர். அவருடைய திரைப்படங்கள்லாம் எடுத்து பாருங்க. இதே கணினில் தோட்ட தொழிலாளர்களுடைய கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற. என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவரிடமிருந்து இந்த சமூகம் நல்லதை மட்டுமே பெற்றுக்கொண்டது. இன்னொன்று, சினிமாவில் அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சார்.
ரேகை தேய தேய அள்ளி கொடுத்தார். புரியுதாங்களுக்கு? அவர் சிவந்த கைகள் உள்ளது, அதனாலதான் அவர் வாழும் இடமே செங்கை மாவட்டம்னு கலைஞரே சொன்னார். உன்னால் நான் வாழ்ந்தேன். கலைஞருடைய இல்லம், அவருடைய வீடு ஏலத்துக்கு வந்தபோது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரும் எங்கள் தங்கம் என்கின்ற ஒரு படத்தை நடிச்சு கொடுத்து கலைஞருடைய வீட்டையை மீட்டு கொடுத்த வரலாறு உண்டு. அதற்கு கலைஞர் நன்றி செலுத்தி எழுதிய கவிதை இன்னைக்கும் இருக்கிறது. ஸோ யாரையும் அவர் இன்னும் அழகா சொல்லுவார். புரட்சி தலைவர் நம்ம இறந்த அன்னைக்கு, நான் அப்போ 87, எனக்கு என்ன வயசு அப்போ 69 பிறந்தேன்னா 18 வயசு நினைக்கிறேன். அப்போதான் முத கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி வருகிறது. பஞ்சாயத்து போர்டில் வச்சு எல்லோரும் கண்ணீரும் அழுகையுமா எம்ஜிஆருடைய மரண ஊர்வலத்தை பார்க்கிறார்கள். அப்போ சொன்னது எனக்கு நினைவு இருக்கு. உலைய வச்சுட்டு அரிசிக்கு எம்ஜிஆரை நம்பி போகலாம் அப்படின்னு. புரட்சி தலைவர் போல ஒரு முறை முதலமைச்சர் ஆகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு, வாசலில் நிறைய ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. உள்ளே போய் வந்தோடனே எல்லோரும் கையசைத்து கத்துறாங்க, தலைவர் வாழ்க வாழ்கட்டு கையசைத்துட்டே உள்ளே போகிறாரு. போயிட்டு ஆடைகளெல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, கூட்டத்தை காணோம். என்னென்னு கேட்டதுக்கு, இல்லையா நீங்கள் கோட்டையில் களைப்பாக வர்றீங்க, பட்ஜெட்டு செஷன் வேறு, டயர்டாக வந்திருக்கீங்க, இப்போவும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் சொல்லி அனுப்பிட்டோம்னா எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சான். உடனே காவல்துறை ஆட்களெல்லாம் கூப்பிட்டு உடனே உங்களுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்ததுல ஒரு அமைச்சருக்கு பங்கு உண்டு. அவர் புரட்சி தலைவர் பாவம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற நம்முடைய தலைவர் அப்படின்னு நினைப்பிருக்காரு. அவரை கூப்பிட்டு சொன்னாராம், புரட்சி தலைவர் சொன்ன வார்த்தை, தான் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் என் கூட இருக்கீங்க, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் அவங்க வெளியே நிற்கிறாங்க, அவர்கள்தான் என்னுடைய உயிர் மூச்சு, என்னை வாழ வைத்தவர்கள், நீங்கள் அப்படி அனுப்புனது தவறுன்னு சொன்னாராம். ஸோ வந்தவர்களுக்கு அன்னமிட்டு மகிழ்ந்தார். இல்லை என்ற வார்த்தையே எனக்கு தெரிய கர்ணன் என்பதை நான் கதாபாத்திரத்தில் கற்பனையாக வலது காலத்தை வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். நிஜத்தில் எம்ஜிஆர் தான் கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார், கொடுத்து சிவந்த கரமாக இருந்திருக்கிறார். அடுத்து அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. அண்ணாவே சொன்னார் இந்த ஆட்சி அமைவதற்கு எம்ஜி ராமச்சந்திரன் காரணம்னு. அண்ணாவின் மரணம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்து யார் முன்னெடுப்பது என்கிற ஒரு சூழல் வருகிறது. நாவலரா, கலைஞரா, எம்ஜிஆரா? புரட்சி தலைவர் அப்போ திரையுலகத்தில் பீக்கில் இருக்காரு. அதனால் அவருக்கு அப்போ நாட்டம் இல்லை, அரசியலுக்கு வரணுங்கிற அந்த நேரத்தில் முன்னெடுக்கிறதுக்கான அவருக்கான திட்டம் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் இவரை நம்பி பல கோடி போட்ட தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, யாரை பார்க்கலான்னு நினைக்கும் போது ஏற்கனவே தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டு நாவலரை குறிப்பால் அண்ணா உணர்த்தி விட்டதாக ஒரு கருத்து பரவி இன்று வரை பேசப்படுது. ஆமாம், கலைஞர் எந்த ரூபத்திலும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருவிளையாடல் படல் மாதிரி தான். நாவலர் எல்லா செயற்குழு உறுப்பினர்கள், கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் போய் ஆதரவு கேட்கிறாரு. கலைஞர் யார்கிட்டையும் போகல, எம்ஜிஆர்ட்ட மட்டும் வந்தார். எப்படி திருவிளையாடல்ல அந்த கணிக்காக உலகத்தை மயிலேறி சுற்றி வந்த முருகன் ஒரு பக்கம், தாய் தந்தரை சுற்றி வந்து படத்தை வாங்கிட்டு போன கணபதி போல எம்ஜிஆரை சரிப்படுத்தி விட்டால் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்கின்றது கலைஞருக்கு புரிந்து விட்டது. மெதுவாக எம்ஜிஆர்ட்ட கேட்டு எம்ஜிஆரை சரி செய்தார். உடனே புரட்சி தலைவரும் கலைஞரின் மீது கொண்டிருந்த நட்பின் மிகுதியால், அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பேரில் என்ன சொல்றாருன்னா, என் ஆதரவு கலைஞருக்கு என்று சொல்லிவிடுகிறார். சொன்னவுடன் நாவலர் போட்டியிலிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டு வந்தார். எம்ஜிஆரே சொல்லிட்டார், இல்லை இவர் ஆதரிக்கலன்னு நம்ம வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக கலைஞரை முதலமைச்சர் இருக்கையில் அமர்த்தியது எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனால் அண்ணா முதலமைச்சராக அமர்வதற்கும் உழைத்தவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞரிடம் ஒப்படைத்தவர் எம்ஜிஆர். ஆனால் அதிகாரம் இல்லையா, அது அதிக காரம். நீங்கள் அரபு நாட்டு அரசியலேருந்து எடுத்து பாருங்க, மகன் அப்பனை கொல்லுவான், அப்பன் மகனை சிறைபிடிப்பான், அண்ணன் தம்பியை கொல்லுவான். இந்த அதிகார அரசியல் இருக்கிறதே, அது அமர்ந்து விட்டால் அது ஒரு உங்களுடைய இயல்பை, அன்பு, பாசம் இவையெல்லாம் கடந்து ஒரு அரக்கத்தனத்தை உருவாக்கும். இன்று வரை அதான் நடந்துகிட்டு எப்பவுமே உண்டு. அப்படித்தான் அன்றைக்கு கலைஞர் என்ன செய்கிறாருன்னா, இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஆனால் எம்ஜிஆரின் செல்வாக்குக்கு பின்னே நான் கொஞ்சம் கீழே தானா, அது இயற்கை தானே, ஒரு விதமான உள்ளூர ஒரு உட்பகை உருவாக்குறது. சூரியகாந்தி படத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார்ல, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானும் போல, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததால் என்ற மாதிரி, நீ வளர்ந்துட்டே இருக்க, உனக்கு செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது,
ஒரு மேடையில் எம்ஜிஆர் பேசிட்டு போயிடுறாரு அவசரமா, அடுத்து கலைஞர் பேசணும், கூட்டம் இல்லை. அது கலைஞருக்கு ஒரு விதமான யாருக்குமே ஒரு மனப்பிரளை உருவாக்கும். அப்போ கலைஞருக்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனை உருவாகுது. உடனே கலைஞர் என்ன செய்கிறார், திரைப்படத்தை வைத்துத்தானே நீ என்னை மிஞ்ச பார்க்குற, அதே திரைப்படத்தின் மூலமாக உன்னை நான் சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மூக்க இவர் முதலமைச்சர் வேறு திரைப்படத்துறைக்கு கொண்டு வராது. பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, இது பூக்காரி என்று பல படங்கள். ஒன்று வந்து எம்ஜிஆர் போலவே ஆட வைத்து, எம்ஜிஆர் போலவே உருவ அமைப்பெல்லாம் நம்ம நீங்கள் பார்த்துருக்கலாம். காதலின் பொன் வீதியில் எம்ஜிஆரை தன் மகன் மூக்காமுத்துவை வைத்து சரிப்பது என்கிற திட்டத்தை கலைஞர் கையில் எடுக்கிறார். அப்போது கூட புரட்சித் தலைவர் மூக்காமுத்துவை கூப்பிட்டு, நீ உனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கிக்கொள், நீ என்னை இமிட்டேட் பண்ணாத, நீ உனக்கென்று ஒரு சாயலை உருவாக்கிக்கொள் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. கலைத்துறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனாலும் எம்ஜிஆர் போலவே மேக்கப் போட்டு அது பண்ணுறாங்க. அது மட்டும் அல்லாமல் புரட்சித் தலைவருடைய ரசிகர் மன்றங்களை அதிகார பலத்தை வைத்து மூக்காமுத்துவின் மன்றங்களாக மாற்ற வேண்டும், எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான அழுத்தம் தரப்படுகிறது. அதற்கு அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆளுங்கட்சி என்கிற அந்த வெப்பனை பயன்படுத்தி இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் புரட்சித் தலைவருக்கு இவையெல்லாம் கவனத்திற்கு வருகிறது. அப்படி கவனத்துக்கு எடுத்து சென்றதில் மிக பெரும் பங்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் சைதை துரைசாமிக்கு உண்டு. அவர்தான் புரட்சித் தலைவருடைய காரை மறிச்சுக்கிட்டு, நம் ரசிகர்கள் மிரட்டப்படுகிறார்கள், உங்கள் தம்பிமார்கள் மிரட்டப்படுகிறார்கள், மன்றங்களை கலைக்க வேண்டும் என்கிற உத்தரவை கலைஞர் கீழே போலீஸில் வந்து அதிகாரத்தை வச்சு செய்கிறாரு அப்படின்லாம் சொல்லி கொண்டு போகிறாரு. அதை நம்பலை எம்ஜிஆர் முதல்ல. அப்படி இல்லாமல் போகிறாங்க. அதுவரையில் கலைஞர் மீதான நம்பிக்கையோடு தான் எம்ஜிஆர் இருக்கு. ஆமாம், நட்போடு தான் புரட்சித் தலைவர் நட்போடு இருக்கிறார். ஆனால் அவருக்கும் இவருக்கும் இடையிலே ஒரு மனக்கிளையிடம் உருவாகிவிட்டது, ஒரு நெருடல் உருவாகிவிட்டது. அதுக்கு பிறகு மூக்காமுத்துவை வரவழைத்து ஒரு சில முயற்சியெல்லாம் எம்ஜிஆருக்கும் போகும் தானே. ஆனால் தன் ரசிகர்கள் அச்சுறுத்தப்படுவது, மிரட்டப்படுவது, வழக்கெல்லாம் போடுறாங்க, மாறலைன்னா வழக்கு போடுறது, இவையெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகுதான் இருவருக்குமான பிரச்சனை வெடிக்கிறது. இன்னொன்று, அண்ணாவின் லட்சியங்களுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, கலைஞரின் ஆட்சி, ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் இவற்றில் ஈடுபட்டு காசு பணம் குவிக்கிற காரியத்தை செய்கிறார்கள் என்பது புரட்சித் தலைவருக்கு நெருடலாக இருக்கிறது. இன்னொன்று என்ன பண்ணார் கலைஞர் வந்து, தலைவர் 67 ஆட்சியை ஒப்படைச்சிட்டு கலைஞர் அண்ணா 68 இறந்துடுறாரு, 69. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே 5 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே தேர்தலை வர வைத்து அந்த தேர்தலை கலைஞர் போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து வவுச் பண்ணுறாரு. நான் ஜாமீன் போடுற மாதிரி நான் உத்தரவாதம் தருகிறேன், கலைஞர் நல்ல ஆட்சி தருவார்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் 2வது முறை ஆட்சியை பிடிக்கிறார்கள். அப்பவும் எம்ஜிஆர் தேவைப்படுது. ஆமாம், அப்பவும் பயன்படுத்திக்கிறாரு. அப்போ தான் கலைஞர் தலைவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லோரும் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கேட்பேன், உங்களுக்கு எங்கே வந்தது காரு வசதியும், ஒவ்வொருவரும் ஒரு சில வருடங்கள்லேயே பண்ணையார் தனங்கள் உங்களிடம் வந்து விட்டது, எளிமை போய்விட்டது, மக்களிடமிருந்து நீங்கள் விலகுறீங்க, குடும்ப அரசியலை முன்னெடுக்கிறீங்க, ஊழல்கள் நடக்கிறது என்பதை எல்லாம் மையமாக வைத்து கணக்கு கேட்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். பொது இடங்கள் இது மேடையிலே நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, திருக்கழுக்குன்றத்துல தான் முதல் பிரச்சனை வெடிச்சது, அங்கேதான் வெடிச்சது. அதுக்கு பிறகு அப்போ வந்து பொதுக்குழு கிடையாது, செயற்குழு தான், வெறும் 26 பேர் தான். 30 பேர்ல 26 பேர்ட்ட கையெழுத்தை வாங்கி புரட்சித் தலைவரை நீக்கிறாரு கட்சியை விட்டு. இந்த கேள்வி எழுப்பிய பிறகு ஆமா, நீக்கிறாரு. அதுக்கு முன்பே என்ன பண்றாருன்னா, புரட்சித் தலைவர் வந்து திருக்கழுக்குன்றத்துல முடிவெடுக்கிறாரு. வந்து அவருடைய தோட்டத்துல வந்து முதல் தாமரை கொடி தான் ஏற்றினார். புரட்சித் தலைவர் ஏற்றிய முதல் கொடி தாமரை கொடி தான், ராமபுரம் தோட்டத்தில். ஆமா, எனக்கு தெரியும் இன்னைக்கு நாட்டை தேசத்தை வந்து தாமரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியே உருவாகாத காலத்தில் முதலாக தாமரை கொடியை ஏற்றியவர் புரட்சித் தலைவர். ரசிகர் மன்ற கொடி தாமரை கொடி. ஸோ அதற்கு பிறகு வந்து புரட்சித் தலைவரை நீக்கிறாங்க. நீக்கின உடனே தமிழகத்துல எங்குமே அமைச்சர்கள் கார்ல போக முடியல. எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் எந்த வண்டியும் ரோட்ல போக முடியல. மக்களே அடிக்கிறாங்க, எம்ஜிஆரை நீக்கியது தப்புன்னு சொல்லிட்டு. அமைச்சர்களே ரோட்ல போக முடியல, சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கேயும் போக முடியல. திராவிட முன்னேற்ற கலைஞரே ஸ்தம்பித்து போயிட்டாரு. ஒரு வகையில் சமாதான முயற்சிகளும் நடந்தது. அப்ப விஜய் பட்நாயக்கு,
பரூக் மராக்காயின்னு பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருந்தவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமாதானம் பண்ணிடலாம். ஒரு அசாதாரண சூழல் வரவே பட் ஆனால் அதை கடந்து போயிருச்சு. ஏன்னா கலைஞர் ரொம்ப பேசிட்டாரு. ஒரு கூத்தாடியும் அவர் பின்னால் சில நூறு விசிலடித்தான் குஞ்சுகளும் என்ன செய்ய முடியும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விரிசல் பெருசாயிருச்சு. வாய்ப்பே இல்லை என்ற நிலை வந்தது. அதற்கு பிறகுதான் 72ல் புரட்சி தலைவர் முதலாக இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அனைத்தும் கலைஞரிடம் இருந்தது. இப்போ திருவள்ளூர் துரைராஜன் ஒருத்தர் தான் முத புரட்சி தலைவரோடு வந்த முதல் சட்டமன்ற உறுப்பினரே அவர் தான். மிக சொற்ப மனிதர்கள் தான் அவர் தலைவர். கூட அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருந்தது கொஞ்சம் பேர் தான். ஆனால் மக்களும் தொண்டர்களும் எம்ஜிஆர் பின்னால் இருந்தாங்க. 72ல் கட்சியை தொடங்குறாரு. புரட்சி தலைவருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்கிறது. அக்டோபர் திங்களிலே பிறக்கிறது. பிறந்ததற்கு பிறகு 73ல் திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் தான் மாயத்தேவரை நிறுத்துகிறார் புரட்சி தலைவர். அந்த மாயத்தேவர் தான் போய் உள்ள சின்னத்தை வேட்பாளர் தானே உள்ள போய் சூஸ் பண்ண முடியும். அவர் சூஸ் பண்ணதான் இரட்டை இலை. எம்ஜிஆர் சூஸ் பண்ணதில்ல, எம்ஜிஆர் சூஸ் பண்ணல. அவர் சொல்றாரு இரட்டை இலையை நான் எடுத்திருக்கேன் தலைவரே. ஏன்னா மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு, விக்ட்ரின்றதுக்கு காட்டுறதுக்கு, எல்லோருமே உலகத்துல விக்ட்ரி எப்படித்தான் காட்டுவாங்க வீன்றதுக்காக. நாம் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ரொம்ப ஈஸி. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம் இருந்தது. அதுபோல் நமக்கு இரட்டை இலை சின்னத்தை காட்டலாம். சுவர்களிலே வரைவது கூட எளிது. ஒரு பசுமை சின்னம். மக்களுக்கு பசுமை தானே அடையாளம். இப்பொழுது ஒண்ணு வேண்டாம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியம் தரப்படுகிறது. என்ன காரணம்னா, வறண்டு கிடக்கும் வாழ்க்கையை, போராடக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பசுமையாக மாற்றுவதற்குத்தான் பச்சை மையில கையெழுத்து போட சொல்றான். உன் பேனா தலை குனிகிற போது ஒரு சமூகம் தலை நிமிரும் என்பதற்காகத்தான் பச்சை மை கையெழுத்தே தரப்படுகிறது. அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு பேர் என்ன? பசுமை வெளிச்சாலை. ஆனால் அமைச்சர்கள் பசுமையாக இருக்கிறார்களே தவிர மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்போ எம்ஜிஆர் எதையுமே, எம்ஜிஆருடைய பாடல்களை நீங்க பார்த்துருக்கலாம். MS விஸ்வநாதன் பாட்டு போட்டு கொடுப்பாராம். பாட்டை என்ன பண்ணுவாராம், அந்த அப்போ இந்த கிராம்ஃபோன் தானே, அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு அடுத்த நாள் கூப்பிடுவாராம் எம்ஜிஆரை. MSவியை கூப்பிடுவாராம். கூப்பிட்டு சில திருத்தங்கள் சொல்லுவாராம், நல்லா இருக்குன்னு சொல்லுவாராம். அப்போ ஒவ்வொரு முறையும் இதை கொடுத்துட்டே இருக்க போது MSவி கேட்டாராம், 50 படத்துக்கு மேலே உங்களுக்கு பண்ணிட்டேன் தலைவரே, ஏதோ கேசட்டை சிடியை வாங்கிட்டு போறீங்க, எங்கே போட்டு கேட்பீங்க, என்ன பண்ணுவீங்கல்ல. ராமாவரம் தோட்டத்தில் இந்த கிராமங்களில் குழாய் கட்டுவோம்ல, அது மாதிரி ஒரு குழாயை கட்டி அதில் போட்டு கேட்பாராம். ஏன்னா நீயும் நானும் ஜப்பான் டெக்னாலஜியில் போட்டு கேட்போம். ஆனால் கிராமத்தில் கேட்க போகிறோம் எதில் போட்டு கேட்க போகிறோம்? குழாயில் தானே போட்டு கேட்போம். அந்த ஆமாம், ஒரு கல்யாண வீட்டில் கட்டினா குழாயில்னு கட்டுவான். அப்போ அந்த குழாயில் இந்த பாடல் சரியாக போய் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாராம். புரட்சி தலைவர் போல ஒவ்வொன்றையும் நான் சொன்னது போலத்தான் அவர் வறுமையை வென்றார். ஒரு 2 படம் நடித்த போது அவருக்கு ஒரு சண்டை காட்சியில் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் முடிந்தார்னு சொன்னாங்களாம். அதற்கு பிறகு அந்த ஊனத்தை வென்றிருக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் புரட்சித்தவருடைய வசனங்கள்லாம் பார்த்தீங்களா? கேட்டிருப்பீங்க நிச்சயமா. ஒரு படத்தில் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது, என் அதிகாரம் தெரியாமல் பேசுகிறாய் நீ அப்படின்னு சொல்லி வீரப்பா சொல்லுவார். உன் அதிகாரம் கண்டு அச்சப்படுவதற்கு அது என்ன சிலப்பதிகாரமா அப்படின்னு கேட்பாரு. இந்த புரட்சித்தலைவருடைய அந்த கம்பீர நடையும் அந்த குரலும் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட குரல் ஒரு துப்பாக்கி ரவையால் தகர்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் இனி பேச முடியாதுன்ட்டாங்க. ஒரு அரை ஊமைன்ட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளை கேலி பண்ணாங்க. ஆனால் அவர் அரைகுறையா பேசின அந்த மழலை தமிழை கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார். இன்று வரைக்கும் அந்த குரல் தான் எல்லாரோட மனதில், அந்த குரல் தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லையா, வறுமையை வென்றார், காலில் ஏற்பட்ட ஊனத்தை வென்றார். நான் அடிக்கடி எழுதுவது உண்டு, தன்னை கொல்ல வந்த துப்பாக்கி ரவைக்கும் தொண்டையிலே இடம் கொடுத்த தொண்டை நாட்டு வள்ளல்னு நான் எழுதுவேன். ஒரு புல்லட் அவருக்கு எடுக்கவே இல்லை, உள்ளே இருந்தது. எடுத்தால் அது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தன்னை கொல்ல வந்த துப்பாக்கி ரவையை கூட தொண்டையில் வச்சுக்கிட்டாரு, அதுக்கும் இடம் கொடுத்தார். ஸோ புரட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் போல ஒரு போராளி, அவர் போல ஒரு இன்னல் வாய்ந்த வாழ்க்கையை மின்னல் வேகத்தில் மாற்றி மக்களுக்கும், இன்னைக்கு வரை எம்ஜிஆரை எந்த கட்சிக்காரனை கூட ஒரு மேடையை போட்டு திட்டிடலாம். ஆனால் புரட்சி தலைவரை யாராவது பேசினால் அத்தனை கட்சிக்காரனும் சேர்ந்து சொல்லுவான், அவரை பற்றி பேசாத அப்படின்வான். ஸோ ஏகபோகமாக அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய அங்கத்தினர்களாலும் ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் புரட்சி தலைவர் இன்னைக்கு வரை இருக்கார். எம்ஜிஆர் என்று சொன்னால் அவருடைய இந்த தொப்பி ஒரு அடையாளம், கூட அவர் போட்ட கருப்பு கண்ணாடி ஒரு அடையாளம், அவருடைய கடிகாரம் ஒரு அடையாளம், அவருடைய புன்னகை ஒரு அடையாளம், அவருடைய மழலை தமிழ் ஒரு அடையாளம்.
அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆருடைய பாடல்கள் தான் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பிடிக்கும் சொன்னால் இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ பாட்டு போட்டிகள்லாம் நடக்குது. எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒலிக்காத கிராமங்கள் உண்டா? நிகழ்ச்சிகள் இருக்கிறதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் இந்த தேசத்திற்கு ஒரு மிக பெரும் வரமாக வந்து வாய்த்தார். கலை உலகில் அவதரித்து தமிழ் உலகை இலை உலகை மாற்றினார். எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு மலைக்கு ஒதுங்காத பாமரன் கூட அறிந்த 3 ஆங்கில எழுத்து எம்ஜிஆர். பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க கூட 3 ஆங்கில எழுத்து தெரியும், அது எம்ஜிஆர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதருடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் இருக்கிற வரை அசைக்க முடியாத ஒரு கட்சியாக வெற்றி மேல் வெற்றிகளை குவித்தார். அதற்கு பிறகு பிளவுற்ற இயக்கத்தை அம்மா மீட்டெடுத்தாங்க. பல விஷயங்கள் நம்ம சத்துணவு திட்டம் இன்னைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய திட்டமாக சத்துணவு திட்டம் இருக்கு. இயக்கம் ஆரம்பிச்சார்ல இந்த மாதிரி கலைஞரிடம் இருந்து ஒரு சிக்கலுக்கு பிறகு தொண்டர்கள் இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க, சிக்கல்ல இருக்காங்கன்னு ஒரு இயக்கம் தொடங்குறாரு. அந்த சமயத்துல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க அப்படின்னு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு என்ன முக்கிய காரணமா அமைஞ்சது? இல்ல, அவர் தான் சொன்னேன், அவர் மக்களை பொறுத்தவரை புரட்சி தலைவருக்கு வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தது. அவர் சினிமாவிலே எதை மக்களுக்கு சொன்னாரோ அதை அவர் பின்பற்றினார். குடிக்காதேன்னு சொன்னார்னா அவர் குடிக்க மாட்டார், புகைக்காதேன்னு சொன்னா அவர் புகைக்க மாட்டார், மக்கள் பணத்தை சுரண்டாதேன்னு சொன்னா அவர் சுரண்ட மாட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து சொத்து வாங்கியதற்கு பிறகு அரசியலுக்கு வந்து ஒரு கால்காணி இடம் எங்கேயாவது வாங்கினான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சொத்து வாங்கியிருக்காரா? தமிழ்நாட்டை தவிர அவருக்கு எங்கேயாவது சொத்து இருக்குதா? எழுதி வச்சு பாருங்க. உலகத்தில் ஒரு தலைவன் மறைவதற்கு முன்பு சத்யா தோட்டத்தை, ராமாவரம் தோட்டத்தை இயலாதவர்கள், ஏழை எளிய பிள்ளைகள், வாய் பேச முடியாத ஊமைகள், ஊனமுற்ற குழந்தைகளின் பேர்ல எழுதி வைத்த தலைவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்காவது உண்டா? நீங்கள் புரட்சி தலைவரை நீங்க எந்த ரூபத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, அவர் ஒரு மகத்தான மனிதர். அதனால்தான் இந்த தேசம் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. அவருடைய திரைப்படங்கள் மூலமாக அவர், நான் சொன்னது போல, திரைத்துறை என்பது பொழுதுபோக்கும் துறையை சமூகத்தை பழுதுபார்க்கும் துறையாக மாற்றினார். நல்லதை மட்டுமே போதித்தார். ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய தலைப்புகளே நீங்க எடுங்க, வள்ளுவன் குரல் போல இருக்கும். ஒவ்வொரு சவாலா எடுத்து திட்டமிட்டு ஜெயிச்சாரு. நாடோடி மன்னன் படம் எடுக்கிற போது அவருக்கு மிக பெரும் சிரமங்கள், பொருளாதார சிரமங்கள், வீடு கூட அவருக்கு ஏலத்திற்கு வர வேண்டிய நிலை இருந்தது. அதுபோல உலகம் சுற்றுவாளிவன் எடுக்கிற போதும் பிரச்சனை. நாடோடி மன்னன்ல அந்த படம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், வெற்றி பெற்றால் நான் மன்னன், இல்லை என்றால் நான் நாடோடினர். ஸோ அப்படியெல்லாம் திரைத்துறையில் சம்பாதித்தது, திரைத்துறையிலேயே முதலீடு செய்து கலைஞர்களை அந்த படத்தில் நடிக்கக்கூடியவர்களுக்கு அவர் செய்த உதவிகள். எம்ஜிஆரால் பயன்பெறாதவர்கள் இருக்க முடியாது சகோதரர். கண்ணீர் கசிந்துருக எம்ஜிஆரால் வீடு வாங்கினேன், எம்ஜிஆர் தான் எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிச்சாரு. உழைத்த பணத்தை அங்கேயே அள்ளி கொடுத்து விட்டு போகக்கூடிய அந்த வள்ளல் கரம் இருக்கிறது அல்லவா? என்னை பொறுத்தவரை கடையேழு வள்ளல்களை கடந்த ஒரு 8வது வள்ளலாக அவர் இருந்தார். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி, அவர் இருந்த மாவட்டமே செங்கை மாவட்டம், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு உரியவர் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். அவருடைய திட்டங்கள் நான் சொன்னது போலத்தான். இடைநிற்றல் இல்லா கல்வி, ட்ராப் அவுட்ன்றது சொல்ல, பிள்ளைங்க போங்க 2ஆம் கிளாஸ் போங்க, 3ஆம் கிளாஸ் போங்க, 5ஆம் கிளாஸ் நின்றுங்க. அப்போ அந்த இடைநிற்றல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லைங்க, சாப்பாட்டு வழியாவது பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு, பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை சத்துணவு திட்டமாக உருமாற்றம் செய்து பிள்ளைங்களுக்கு சத்தான உணவை கொடுத்து பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். பாடப்புத்தகத்திலிருந்து, நோட்டு புத்தகத்திலிருந்து. அதன் பின்னணியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதனையே ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு, ஒரு வெள்ளோட்டமாக எடுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு புரட்சி தலைவியின் காலத்தில் மரத்தடி வகுப்புகள் எல்லாம் மடிக்கணினி வகுப்புகளாக மாற்றப்பட்டது. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போனால் ஸ்கூட்டி கொடுத்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக சைக்கிள் கொடுத்தாங்க, தூரம் கிடக்க மிதிவண்டி கொடுத்தார்கள், வேதம் மறைக்க சீருடை கொடுத்தார்கள், வண்ண பென்சில், வரலாறு, புவியியல் வரைபடங்கள் கொடுத்தார்கள், காலுக்கு செருப்பு கொடுத்தார்கள், கட்டிக்கொள்ள உடுப்பு கொடுத்தார்கள். மார்க்கை தவிர மற்றதெல்லாம் கொடுத்த மகராசி புரட்சி தலைவி அம்மா. அவருக்கு அந்த கனிவும் அந்த கருணையும் அந்த ஈகை குணமும் வந்ததற்கு காரணம் புரட்சி தலைவர் தான். எம்ஜிஆர் என்று சொன்னால் ஈகையும் பாகையும் தான். அவர் போல கொடுத்து மனிதர் கிடையாது, அவர் போல ஜெயித்த மனிதர்களும் யாரும் கிடையாது. அரசியலிலே எல்லோரும் பின்னடைவை சந்திப்பார்கள். எம்ஜிஆரை பொறுத்தவரை அவருக்கு பின்னடைவு என்று சொன்னால், அவருடைய காலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக வெற்றி பெற்றது. அதற்கு என்ன காரணம் என்பதை உடனடியாக கண்டறிந்து அதிமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சரி செய்தார். அப்பொழுது நமது கழகம் தொடங்கி கட்சியிலிருந்து பிரிந்து போன எஸ்.டி. சோமசுந்தரத்தை அழைத்து மீண்டும் கட்சியிலே சேர்த்து கொண்டார்.
பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முறை 2 தொகுதியில் மட்டும்தான் புரட்சித் தலைவர் ஜெயிச்சார். 2 தொகுதி, ஒன்று சிவகாசி, இன்னொன்று திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன். 2 தொகுதியில் ஜெயிச்சார். எல்லோரும் கேள்வி செய்தார்கள், அவர் ரெட்டலையை காட்டினார், 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி. அடுத்த தேர்தலில் அடித்து சுவிப்பட்டு போனார். ஸோ புரட்சித் தலைவருக்கு பொறுத்தவரை ஒரு வெற்றிக்கு இலக்கணம் வகுத்த ஒரு மாபெரும் மன்னன். அந்த மகத்தான மனிதர் இப்போ 37 வருஷம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரை நான் சொன்னது தான், வருடங்கள் கரைந்தாலும் வளர்வரை சந்திரனை போல் நிலைத்த புகழ் கொண்ட அந்த நிகரில்லா வள்ளலுடைய புகழ் காலம் செல்ல செல்ல வளர்கிறது. இன்னைக்கு நீங்க எம்ஜிஆர்ன்றத யாராலும் மறைக்க, இன்று வரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உறுதியா எம்ஜிஆரை யாராலும் மறைக்க முடியாது. நான் சொன்னது போலத்தான், சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் துளிர்க்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்தெறிந்து அது சந்திரனாலும் சாத்தியமாகும் என்று நிரூபித்த ராமச்சந்திரன் அவர் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதற்கு முன்பே பாண்டிச்சேரியில் பிடிச்சிட்டாரு. இங்கே ராமசாமின்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாரு. 72 கட்சி தொடங்குறாரு. 73 முதல் தேர்தலில் ஆளும் திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி 2.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் மாயத்தேவர். அடுத்து கொங்கு தமிழ் பேசும் கோவை மேற்கு தொகுதின்னு நினைக்கிறேன், அரங்கநாயகத்தை நிறுத்தி முதல் சட்டமன்ற வெற்றி கோவையில். அப்போ பார்வதி கிருஷ்ணன் சிபிஐ வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வேட்பாளர், அதிமுக கூட்டணியில் அவரும் வெற்றி பெறுகிறார். பாலாவரணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் எம்பிக்கு ஜெயிக்க வைக்கிறாரு. சத்தியவாணி முத்து பாலாபுரம் 2 பேரையும் தான் முதல்ல மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக்குறாரு. புரட்சித் தலைவரால் பச்சைமையில் கையெழுத்து போட உருவாக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். எங்கேயும் எம்ஜிஆரால் பாதிக்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் சிரமம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க, கலை உலகத்தில் இருப்பதால் இட்டு கட்டி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், மாற்றோரும் மதிக்கிற தலைவனாக அரசியல் பகைவர்கள் கூட புரட்சித் தலைவர் கூட ஒரு மனிதரை பார்க்க முடியாது என்று சொல்லுகின்ற நிலை இருந்தது. அதே மாதிரி புரட்சித் தலைவரை பற்றி பேசணும்னா அவருடைய சட்டமன்றங்களிலே கலைஞருக்கும் அவருக்குமான பல வாதங்கள், வாதிப்பிரத வாதங்கள், அதில் எம்ஜிஆருடைய பெருந்தன்மையை அதிகமாக பேசப்படும். கலைஞர் தமிழால் விளையாடுவார், அதையுமே ரசிப்பார். என்னதான் மேடைகளிலே தீய சக்தி என்று சொல்லி 2 பேரும் கடுமையாக மோதிக்கிட்டா கூட சட்டமன்றத்தில் கலைஞருடைய தமிழ் சுவையை கண்டு எம்ஜிஆர் ரசித்திருக்கிறார். ஒரு முறை ஆட்சிக்கு வர்றாங்க, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. கலைஞர் ஒரு கோபத்தில் என்ன சொல்றாரு, நான் சாப்பிட்ட எச்சிலையில் தான் என் நண்பர் சாப்பிடுகிறார்னு சொல்லிட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் அமர்ந்த முதலமைச்சருக்கு தான் உட்காந்துருக்காரு. ரொம்ப கடுமையான கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். உடனே எம்ஜிஆர், எல்லோரும் கோவப்பட்டாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுட்டே சொன்னாராம், உண்மைதான் நண்பரே, நீங்கள் சாப்பிட்ட எச்சிலையில் தான் நான் சாப்பிடுகிறேன், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் எம்ஜிஆர். அது மாதிரி ஒரு முறை என்ன பண்ணாரு, 6 மாத காலம் எம்ஜிஆரின் ஆட்சியை நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் விமர்சிக்கலை. ஏன்னா ஒரு ஆட்சி தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு திட்டங்களை எல்லாம் வகுத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 மாதம் ஒரு இடைவெளியை அண்ணா சொன்ன தத்துவம். அண்ணாவே அதான் சொல்லியிருந்தார், 6 மாத காலத்திற்கு ஆட்சியாளர்களை விமர்சிக்காதே, ஆள விடு. ஒருத்தரை நடக்க விட்டு பார்த்தா தானே இவர் எவ்வளவு தூரம் நடப்பார்னு சொல்ல முடியும். நீங்க ஆரம்பத்திலேயே எப்படி சொல்ல முடியும்? அதனால விமர்சிக்க கூடாதுன்றது அண்ணா வகுத்து கொடுத்த தத்துவம். அந்த அடிப்படையில் எம்ஜிஆரின் ஆட்சியை நான் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி கலைஞர் விமர்சிக்காம இருக்காரு. 6 மாதம் முடிஞ்சது. சட்டமன்றத்தில் ஒரு முறை கலைஞர் மிக கடுமையாக பேசுகிறார். தலைவர்களுக்கு விழான்னு தன்னானே கூட்டுது தமிழக அரசு, அதற்கு மத்தாளம் கூட்டுகிறது மத்திய அரசு. ஆனால் என்ன இலங்கையில் தமிழர்கள் பிரச்சனை, தமிழகத்திலே வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் என்று கடுமையாக அடுக்கு சொற்களிலே கலைஞர் பூந்து விளையாடுறாரு. உடனே அப்போ ஐசரி வேலன் சட்டமன்ற உறுப்பினர், தலைவருடைய திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எழுந்து கலைஞரை பார்த்து சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு 6 மாத காலம்தான் ஆகிறது, ஒரு குழந்தை விட்டுக் கொள்வதற்கு கூட 10 மாத காலம் தேவை, நாங்கள் ஆட்சிக்கு 6 மாதம் தான் ஆகிறது, அதற்கு நீங்கள் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. உடனே கலைஞர் சொல்கிறாரு, ஐசரிவேலன் சொல்வது உண்மைதான், நீங்கள் ஆட்சிக்கு 6 மாத காலம்தான் ஆகிறது, திருமணம் குழந்தை விட்டுக் கொள்வதற்கு 10 மாத காலம் தேவை என்பது உண்மை, ஆனால் 6 மாத காலத்தில் அறிகுறி தெரிந்துவிடும், அந்த அறிகுறி கூட உங்கள் ஆட்சியில் தெரியவில்லைன்னு சொல்லி கலைஞர் சொல்கிறாரு. புரியுதாங்களுக்கு? உடனே புரட்சி தலைவர் சொல்கிறாரு, ஐசரிவேலன் நீ நடிகன், அவரோ வசனத்தை வடிக்கக்கூடிய வசனகர்த்தா, அவரிடம் எதற்கு வீண் வாதம், உண்மை நிலையை உலக அறியும் மக்கள் வாழ் உட்கார்ன்னு சொல்லி முடிக்கிறார். ஆனாலும் கலைஞருடைய அந்த சாதுரிய தமிழை ரசிப்பார் எம்ஜிஆர். இதெல்லாம் நான் படித்திருக்கேன். எதிர்த்தரப்பில் இருந்தா கூட அதை ரசிக்கிற மனநிலை எம்ஜிஆரை பொறுத்து. அதான் சொல்றேன் இல்லையா, பிறர் நோக பேசாதவர், பிறரை மதிக்கக்கூடியவர். இல்லைன்னா கக்கன் அரசு மருத்துவமனையில் போய் கிடக்கிறாருன்னு சொன்னோன்னா ஓடி போய் கண்ணீர் கசுந்துருகினாரே, மாற்று கட்சி என்றெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது.
யாருக்கு எந்த தலைவர்களையும் மதிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். எம்ஜிஆர் பகைமை பாராட்டக்கூடியவர் அல்ல. இல்லாட்டினா இந்திரா காந்தி அம்மா 1980 புரட்சித் தலைவருடைய ஆட்சியை காரணமில்லாமல் கழித்து விட்டார். காரணமில்லாமல் கழிக்கிறாங்க. கலைச்ச உடனே புரட்சித் தலைவர் ஒரு கடுமையான சொல் பயன்படுத்தலை, கோபப்படலை. இப்போ கலைஞர் கூட கடுமையாக திட்டுவார். அவர் திட்டாததே கிடையாது. இந்திரா காந்தி எல்லாம் சேலை கட்டிய முசோலினார், நாஞ்சில் மனோகரனை மந்திரக்கோள் மைனர்னாரு, பெருந்தலைவர் காமராஜரை அண்டங்காக்காய் பனையேறி எதுதோ பேசுவார், ராஜாஜியை குள்ளுகப்பட்டர்னாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மலையாளி அட்டை கத்தினாரு. கலைஞர் காயப்படுத்துவார், கோபப்படுத்துவார். ஆனால் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை தன்னை விமர்சிப்பவர்களை கூட மென்மையோடு அணுகி கடந்து போகக்கூடிய அந்த குணம் புரட்சித் தலைவர்கிட்ட இருந்தது. யாரையும் காயப்படுத்த மாட்டார். அதுதான் எம்ஜிஆருடைய ஒரு மகத்தான குணத்துவம். அதனால்தான் இன்றைக்கும் மக்கள் மனங்களிலே நிறைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த ஒரு நினைவு நாளில் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாற்று தகவல்கள், பல விஷயங்கள் மக்கள் அறியாத எனக்குமே ரொம்ப புதுமையாக இருந்தது. உங்களோடு இணைந்து எம்ஜிஆர் குறித்து நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. எம்ஜிஆர் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் குறித்து உங்கள் ஜாம்பவான் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அவருடைய நினைவு நாளிலே கிடைத்தவைக்காக உங்களுக்கு எனது அன்பான நன்றியையும் பணிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி.